2 years பிஃபோர் நான் என்னோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அதுவே எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக மாறுச்சு. அண்ட் பேசிக்கலி அந்த டைமில் நான் ஒரு ஷார்ட் டெம்பர். அண்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ் நான் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன். நான் என்னோடய எமோஷனை இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். நீ அப்படி வரியா? பட் நான் யூஸ் பண்ண டெக்னிக் பிரீத் இன், ஹோல்ட், பிரீத் அவுட், இந்த மாதிரியான நார்மல் டெக்னிக் இல்லை. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. 3 ஸ்டெப் ஃபார் கண்ட்ரோல் எமோஷன் ப்ளஸ் 4th போனஸ் டிப் வீடியோவில் நடுவில் எங்கே வேணால் வரும். டிப் 1, ஐடென்டிஃபை த எமோஷன். நீங்கள் எமோஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா நாட் லைக் தட் பீயிங் எ போக்கர் ஃபேஸ்டு மேன் ஃபார் த ஆல் த டைம். எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ உங்களுக்கு எந்த எமோஷனை எப்போ கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியணும். நீங்கள் எந்த எக்ஸ்ப்ரெஷனில் ஓவர் எக்ஸ்ப்ரெசிவ்னு யூ ஹாவ் டு ஃபைண்ட். அண்ட் தென் எப்போ ட்ரிகர் ஆகுறீங்கன்னு ஃபைன் பண்ணுங்க. டிப் 2, பி ஏ ஆப்போசிட் கேரக்டர். நான் ஷார்ட் டெம்பராக இருந்தேன். ஸோ எனக்கு ட்ரிகர் ஆகுச்சுன்னா ஐ வில் சேஞ்ச் மை எமோஷன் இன்டு காம் ஆர் கைண்ட் பர்சன். ஏன்னா ஆங்கருக்கு ஆப்போசிட் காமும் கைண்டும் தான். பட் யூ திங்க் ஏன் ஃபேக் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்கிறீங்க? அக்கார்டிங் டு சைக்காலஜி நம்ம ஒரு கேரக்டரை ஆக்ட் பண்ணால் ஃபியூ மினிட்ஸில் நம்ம அந்த கேரக்டராகவே மாறிடுவோம். டிப் 3, ட்ராக்கிங் த கோல்ஸ். மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் அவாய்ட் திஸ் ஒன். பட் இதுதான் கேம் சேஞ்சர். ஜஸ்ட்டு மொபைல் நோட்ஸ்லேயே ட்ராக் பண்ணலாம். செட் த ட்ராக்கர் ஃபார் 30 days, பட் த 30 days நெவர் கம்ஸ். நீங்கள் கரெக்டான ட்ராக்கரை செட் பண்ணுறதுக்கு முதல்ல நோட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதில் 5 கரெக்டான சப்ஹெட்டிங்கை கொடுக்கணும். 1 டேஸ், இன்னொன்று ஸ்டேட்டஸ், இன்னொன்று ட்ரிகர்ஸ், ரிசல்ட், நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட். இதை 5ஐயும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஒவ்வொரு நாளும் அந்த நாள் முடிஞ்ச உடனே அன்றைக்கி நீங்கள் பாஸாக ஃபெயிலாக, உங்களுக்கு அன்றைக்கி ட்ரிகர் ஆச்சா இல்லையா, அதோட ரிசல்ட் என்ன, அப்புறம் நெக்ஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்கன்றதை அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஒன்ஸ் 30 days கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அந்த மொத்த ப்ராசஸையும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் இந்த ட்ராக்கரை வச்சு வெறும் எமோஷனை மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு கிடையாது. ஒரு நியூ ஸ்கில்லை இதை வச்சு லேர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும், இல்லைனா குவிக் பண்ண முடியும். அண்ட் தென் ஃபெயில் ஆனால் ரீஸ்டார்ட் இல்லைனா குவிக்ட் பண்ணவே கூடாது. முடிஞ்சளவு ஃபெயில் ஸ்டேட்டஸை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அண்ட் நான் சொன்ன இந்த 3 ஸ்டெப்பு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. அந்த லைக் மூலிமா உங்களுக்கு புரிஞ்சலைன்றது என்னால் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு நான் மெடிடேஷனே பண்ண தேவையில்ல, மெடிடேஷனே வேஸ்ட்டு அப்படி நான் சொல்ல வரல. இப்போ நிறைய பீப்புள்ஸ்க்கு டைமுன்றதே கிடையாது. அதனால தான் நான் மெடிடேஷனை விட சிம்பிள் ட்ரிக்காக அதை சொன்னேன். பட் மெடிடேஷன் இதோட பவர்ஃபுல் தான். அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்களால மென்டலாக ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க முடியும் தான். இதை நான் ஏன் இப்போ சொன்னேன்னா, ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மெடிடேஷனே பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த 3 ஸ்டெப்புமே ப்ளஸ் இந்த போனஸ் ஸ்டெப்புமே டைம் மேனேஜ் பண்ண முடியாத பீப்புள்ஸுக்கு தான். நல்லா டைம் மேனேஜ் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் தாராளமாக மெடிடேஷன் பண்ணலாம். ஃபைனலி த போனஸ் டிப். இன் டிப் 1 ஐ யூஸ் த வேர்ட் போக்கர் ஃபேஸ். வாட் இஸ் போக்கர் ஃபேஸ்? டு கன்ஸ்ட்ரக்ட் த வால் பிட்வீன் பிரெயின் அண்ட் எமோஷன் இஸ் கால்டு போக்கர் ஃபேஸ். இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். பட் சயின்டிஃபிக்காக இது பாசிபிள் தான். இந்த போக்கர் ஃபேஸ் டெக்னிக்கை வச்சு உங்களோட எமோஷனை ஈஸியாக கண்ட்ரோல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் தென் போக்கர் ஃபேஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் போக்கர் ஃபேஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் மேக் அ செப்பரேட் வீடியோ ஃபார் தட். டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப். பிகாஸ் நம்ம சேனலில் பார்க்குற 98% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.